வணக்கம். ஞானி பட்டினத்தார் அவர்கள் ஒரு தினம் எல்லா இரவு முழுவதும் சுற்றி திரிந்து ஒரு வயக்காட்டில், சென்னையில் நடந்தது. ஒரு வயக்காட்டில் நல்ல ஒரு மணத்தரையான வயக்காடு, கருது அறுத்திருக்காங்க. இந்த கருது அறுக்கப்பட்ட வயலில் அந்த அறுதாள் பஞ்சு மாதிரியாக இருக்கும். அதில் படுத்துக்கிட்டு தலையை தலையணிக்காக வரப்பில் வச்சுக்கிட்டு நல்ல கையை கட்டி படுத்திருக்கார். அப்படியே மல்லாக்க படுத்திருக்கிறார். அதில் பெண்கள் காலை விடிந்தவுடன் பெண்கள் பக்கத்தில் உள்ள கிணத்துக்கு ஒத்தடி பாதையில் தண்ணி எடுக்க போகும்போது இவங்க தண்ணி எடுக்கும் போகிற பாதைக்கு பக்கம்தான் படுத்திருக்கார். படுத்திருக்கும்போது அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க, பார்ப்பா இவர் சாமியார் இருந்தாலும் தலைக்கு சுகம் கேட்குது பாரு, அது வரப்பில் தலை வச்சு படுத்திருக்காரு அப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டு கேட்க சிரிச்சுக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. இது ஐயா கவனிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் தூக்கத்தில் இல்லை, சும்மா அப்படியே ஒரு மௌன நிலையாக படுத்திருக்காங்க. கவனிச்சுட்டே போனவங்க என்ன கவனிச்சுட்டே இருந்திருக்கார். இவர் பேசுகிறதெல்லாம் இவங்க பேசிட்டு போகிறத கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படியே அடங்கி இருந்திருக்கார். இவர் போயிட்டு அவங்க அந்த தண்ணி எடுக்க போனவங்க போயிட்டு தண்ணி பானையோட திருப்பி வர்றதுக்கெல்லாம் என்னவிட்ட இவர் நடுக்கொண்டு போய் அந்த அறுதாளில் திருப்பி கையை கட்டிக்கிட்டு வரப்பில் தலை வைக்காமல் படுத்திருக்கார். திருப்பி விடலை இந்த பெண்கள். இவ்வாறு நம்ம சொன்னதுக்கு அந்த சாமியார் திருப்பி நடுக்கப்படுத்திருக்காரு, நம்ம சொன்னதுக்காகத்தான் படுத்திருக்காரு அப்படின்னு அந்த பெண்கள் திருப்பியும் சிரிச்சுக்கிட்டே போச்சுக்கலாம். இது ஐயாவுக்கு அந்த பெண்களால் உணர்த்தப்பட்டது. நம்மளுக்கு சுகம் வேணுமா அப்படிங்கிறது உண்மையாகவே அந்த பெண்களால் இவர் உணர்ந்தார். இது உண்மை. அதனால் சில சமயம் ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் பிறரால் உணர்த்தப்படும் சம்பவங்கள் நிறையா வரும். அதையும் கடந்து செல்வார்கள். நன்றி.